இரண்டாவது நிலம் முல்லையும், காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. ஏன் குறிஞ்சி? அங்கே குறிஞ்சி மலர்கள் நிறைந்து இருப்பதால் அந்த நிலத்திற்கு பெயர் குறிஞ்சி என்று நமது முன்னோர்கள் சூட்டினார்கள். அந்த நிலத்தில் வாழ்ந்தவர்கள் குன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டார். குன்றில் வாழ்ந்ததால் குன்றவர்கள். நாளடைவில் இன் உச்சரிப்பு குன்றி 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 குறவர்கள் என்று அழைக்கப்பட்டார். அந்த இனக்கூட்டத்தின் தலைவனாக நம்முடைய இறை முருக பெரும்பாட்டன் அங்கே உங்களுக்கு தெரியும். குன்றில் வாழ்ந்ததால் மலை முடுக்குகளில் அடுக்குகளில் ஏறி ஏறி இறங்கி இறங்கி தசை இடை நரம்புகள் அப்படி முறுக்கி ஏறி இருந்ததால் முருக்கன். அதான் சொல்லல திருவிக்கா சொல்றாருல்ல நம்ம தாத்தா, முகிர்க்கும் தசை இடை அரும்புவதே அழகுங்கிறான். அப்படி கட்ஸ் ஆம்ஸ் கிம்ஸ்லாம் அப்படி அப்படி வச்சிருக்கான் பாரு, அதான்டா அழகுங்கிறான். நீ ஆணழகன் போட்டியில முகம் வெள்ளையா அழகா மீச முடியலாம் வச்சிருக்க அழகன் தேர்வு பண்றதில்ல. அப்படி ஆம்ஸை காட்டணும், அப்படி பூஜத்தை காட்டணும், அப்படி சிக்ஸ் பேக் காட்டணும், அப்பதான் ஆணழகன் எடுக்கிறான். அந்த அழகன் தான் முருகன். அதனாலதான் முருக்கன் முருகன். அது முருகன் என்றால் அழகன் தான். அந்த நிலத்தின் தலைவன் தமிழ் இறைவன் முருகன். தங்கை இளவஞ்சி சொன்ன மாதிரி குன்றில் வாழ்ந்தோம், கிழங்குகளை உண்டோம், கிழங்கு வேட்டையாடி உண்டோம். வேட்டை சமூகத்தில் தான் நாம் தமிழன்